எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் கெத்து, எனக்கு எல்லாமே தெரியும், உனக்குலாம் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூட் வந்து பிரவீன் கிட்ட எப்போவுமே இருக்கும். எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. இப்போவும் அதே ஆட்டிடியூட்ல தான் வந்து அவர் இருக்காரு. கானா வினோத் பக்கத்துலேயே போல. அவருக்கு என்ன கானா வினோத் மேலே கோவமோ தெரியல. என்னடா கானா வினோத் மட்டும் இவ்வளோ ஃபேம் ஆயிட்டாரு, கானா வினோத் மட்டும் இவ்வளோ தூரம் வந்துட்டாரு, என்னால் வர முடியல, என்னால் 32 டேஸில் நான் எவிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லி பிரவீனுக்கு கானா வினோத் மேலே ஒரு கால் புணர்ச்சியாக கூட இருக்கலாம். இப்போ அவரோட ஆட்டிடியூட் ரொம்ப பேடாக இருக்கு. நான் வந்து இப்போ சொல்கிறேன், நான் முன்னாடி சொல்லலை. பட் பிரவீன் ராஜ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருந்தாரு. பெருசா ஆட்டிடியூட்லாம் எதுவுமே காட்டல அவரு. பிரவீன் ராஜ் அவர்கிட்ட பேசாம இருக்கிறது பொறாமையா இருக்கலாம். ஏன் வந்து கானா வினோத்க்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சது, கானா வினோத் மட்டும் இவ்வளவு தூரம் இருக்கான், என்னால ஏன் வர முடியும்னு சொல்லி ஒரு ஜெலசியா கூட இருக்கலாம். கானா வினோத் வந்து 30 நாளா வெளியே போயிட்டேன், 30 நாளா வெளியே போயிட்டேன்னு சொல்லி அவரை வச்சு கலாய்க்கிறதா இருக்கட்டும். ஆனா அதுக்குன்னு பிரவீன் ராஜையும் நான் ஒழுங்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அவரு வேணும்னு கானா வினோத்தை போக் பண்ற மாதிரி இருக்கு. கானா வினோத் ரியாக்ட் பண்ணி பேடா வந்து மாறுறாரு, ஒரு தலகணமா மாறுறாரு அவரு. நீ என்னடா என்கிட்ட பேசாம இருக்கிறது, நீ பேசலாம் போடா, நான் கெத்துடா, நான் 90 டேஸ் வரைக்கும் இருக்கேன், நான் தான் 100 டேஸ் வரைக்கும் இருக்கேன்னு சொல்லி ஒரு தலகணம் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்க்கு வருது. அது அவருக்கு நல்லது இல்லை. அவரை நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணது அவரோட காமெடி, அவரோட இன்னசென்ஸ், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், எது வந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி பேசுவார். அது நம்ம லைக் பண்ணோம், அது நம்ம பார்த்தோம், அது நம்ம என்ஜாய் பண்ணோம். ஆனா இப்போ வந்து அவர் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவா மாறுறாரு. அது அவருக்கு நல்லது இல்லை. அவர் டைட்டில் வின்னரா நான் பாக்குறேன். அந்த டைட்டில் வின்னர் இப்படி ட்ரிகர் ஆகி ஒருத்தர்னால அவரோட டைட்டில ரூஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த இடத்துல.